எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் ஸ்டடீஸ் 10th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளியில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிமச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6, அந்த சேர்மத்தின் வகை. ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிமச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6, அந்த சேர்மத்தின் வகை. இதுக்கு சரியான விடை அல்கேன். அல்கேன் CH3 அல்கேன். அதே மாதிரி இப்போ இதே ஃபார்முலா வந்து C2H4 இருந்துச்சுன்னு வைங்க, இது வந்து அல்கீன். இதுக்கு வந்து அல்கேன்னு சொல்லிட்டேன். இது வந்து C2H6. அதே மாதிரி C2H2 இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது வந்து அல்கைன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. C2H6 அல்கேன், அதே C2H4 அல்கீன், C2H2 அல்கைன். இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஒரு கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர் 3-மெத்தில் பியூட்டன் 1-ஆல். இது எவ்வகை சேர்மம்? இதுக்கு சரியான விடை ஆல்கஹால், அதாவது பியூட்டனால். அடுத்து, IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னொட்டு. IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னொட்டு ஏல். அடுத்து, பின்வரும்படி வரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, C3H8 புரோப்பேன் மற்றும் C4H10 பியூட்டேன். இப்போ எப்படின்னா, இப்போ மீத்தேன் CH4 ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது C2H6, இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் ஈத்தேன். அடுத்தது C3H8 புரோப்பேன், C4H10 பியூட்டேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து, C2H5OH plus 3O2 gives 3CO2 plus H2O என்பது எத்தனால் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் மாலிகுலை தருகிறது. இந்த வினை, இதுக்கு சரியான விடை எத்தனால் எரிதல். அடுத்து, எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் 95.5%. அடுத்த 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஈத்தர். கீழ்கண்டவற்றுள் ஈத்தர் மயக்கமூட்டியாக பயன்படுகிறது. அடுத்து 8வது கேள்வி, TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை கொழுப்பு அமிலம். கொழுப்பு அமிலம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜெண்டை பற்றி தவறான கூற்று எது? இதுக்கு சரியான விடை நீண்ட சங்கிலி அமைப்பை கொண்ட கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு என்பது டிடர்ஜெண்டை பற்றி தவறான கூற்று. மீதி 3ம் டிடர்ஜெண்டை பற்றிய சரியான கூற்று. சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு, டிடர்ஜெண்டின் அயனிப் பகுதி SO3 Na+, கடின நீரிலும் சிறப்பாக செயல்படுவது டிடர்ஜெண்ட். அடுத்து 10வது கேள்வி, அல்கைனின் பொதுவான வாய்ப்பாடு. அல்கைனின் பொதுவான வாய்ப்பாடு ஆப்ஷன் பி
CnH2n -2 CnH2n -2. அடுத்து கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீராட்பகுத்தல் டேஸ் எனப்படும். கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீராட்பகுத்தல் டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை சோப்பாக்கும் வினை. சோப்பாக்கும் வினை. அடுத்து காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. சரியான விடை அகத்தோல். அடுத்து உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? இதுக்கு சரியான விடை தண்டு. அடுத்து சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை ஒன்றிணைந்தவை. அடுத்து 15வது கேள்வி. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால், எத்தனால். அடுத்து கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. இதுக்கு சரியான விடை மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதி ஸ்ட்ரோமா. ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது? சரியான விடை நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. எபிப்ளமா மற்றும் அகத்தோல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ளது எது? இதுக்கு சரியான விடை புரணி. புரணி. அடுத்து சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை. அடுத்து கிளைகாலிசிஸில் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். அடுத்தது செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் நீரிலிருந்து கிடைக்கிறது. ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் நீரிலிருந்து கிடைக்கிறது. அடுத்து முயலில் இந்த பற்கள் காணப்படுவதில்லை. இதுக்கு சரியான விடை கோரை பற்கள். கோரை பற்கள். அடுத்தது அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது. இதுக்கு சரியான விடை தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல். அடுத்து அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை மெட்டாமியர்கள், அதாவது சோமைட்டுகள். அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? இதுக்கு சரியான விடை நரம்பு மண்டலம். அடுத்து அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. இதுக்கு சரியான விடை தொண்டை. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 33. அடுத்து பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். இதுக்கு சரியான விடை வெப்ப இரத்த விலங்குகள். இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவி பேரஸ். விவி பேரஸ். ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதிப்பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும். இதுக்கு சரியான விடை இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும். ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதிப்பற்கள் உருவானால் அது இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும். அடுத்து முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 37 இணைவுகள். 37 இணைவுகள். அடுத்து ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் டேஸ். இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும். இவை அனைத்தும். அது என்னன்னு பார்த்துருவோம். ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் இவை அனைத்தும், அதாவது மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதிகளிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். இதெல்லாம். அடுத்து வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சைலம். அடுத்து நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது. நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது நீர்.
வேர் தூவிகளானது ஒரு பி மற்றும் சி, அதாவது புறத்தோலின் நீட்சி மற்றும் ஒரு செல் அமைப்பு. கீழ்கண்டவற்றில் எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? இதுக்கு சரியான விடை செயல்மிகு கடத்துதல், அதாவது ஆற்றல் சார் கடத்துதலுக்கு ஆற்றல் தேவை. மனித இரத்தத்தின் சுவர், மன்னிக்கவும் தவறா படிச்சிட்டேன், மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும், அதாவது எண்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம். மனித இதயத்தின் சுவர் எண்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம் ஆகிய இவை அனைத்தாலும் ஆனது. அடுத்து இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை முதல்ல பார்த்தீங்கன்னா ஏட்ரியம், அடுத்து வென்ட்ரிக்கல், அடுத்து தமனி, அடுத்தது சிரை. விபத்து காரணமாக இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? அதே இரத்த வகை மட்டுமே. அடுத்து இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. இதுக்கு சரியான விடை SA கணு. SA கணு. டேசாம் வகுப்பு, மன்னிக்கவும், பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது? பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பான சரியானது எது? இதுக்கு சரியான விடை இரத்தம் சமம் பிளாஸ்மா பிளஸ் RBC பிளஸ் W அடுத்து டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. அடுத்து மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள். இதுக்கு சரியான விடை வெளிச்செல் நரம்பு செல்கள். வெளிச்செல் நரம்பு செல்கள். அடுத்து
மூளையின் இரு புற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி. மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி. கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம். ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ஆக்சான்கள். ஆக்சான்கள். அடுத்தது வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம். இதுக்கு சரியான விடை முகுளம். முகுளம். அடுத்து கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது. இதுக்கு சரியான விடை சார்கோலெம்மா. சார்கோலெம்மா. அடுத்து ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. மறுபடியும் முடிக்கிறீங்க. ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்ததால் இந்நிலை ஏற்படுகிறது, அதாவது ஏற்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ். அடுத்து ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு. இதுக்கு சரியான விடை குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். இதுக்கு சரியான விடை ஆக்சின். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? இதுக்கு சரியான விடை 2,4D. அடுத்து அவீனா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு சரியான விடை FW வெண்ட். FW வெண்ட். அடுத்து 63வது கேள்வி. கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஜிப்ரலின்கள். ஜிப்ரலின்கள் ஏற்கனவே சொன்னோம், குட்டையாக இருக்கிறதுலேருந்து நெட்டையாக்க அது பயன்படுகிறது. அப்போ கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது ஜிப்ரலின்கள் தெளிக்கப்படுகிறது. அடுத்து LH என்பது, அதாவது LHஐ சுரப்பது. இதுக்கு சரியான விடை பிட்யூட்ரியின் முன்கதுப்பு. அடுத்து கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியின் அடையாளம் காணவும். இதுக்கு சரியான விடை உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி. அடுத்தது கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? இதுக்கு சரியான விடை கணையம். கணையம் நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது? பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி. அடுத்து 68வது கேள்வி. செல் நீட்சியடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும். செல் நீட்சியடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆக்சின். அடுத்து தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயுநிலை ஹார்மோன் டேஸ் ஆகும். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயுநிலை ஹார்மோன் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை எத்திலீன். அடுத்து 70வது கேள்வி. தைராய்டு சுரப்பின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறது? இதுக்கு சரியான விடை தைராய்டை தூண்டும் ஹார்மோன், அதாவது TSH. அடுத்து டேஸ் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது? சரியான விடை சைட்டோகைனின். சைட்டோகைனின். அடுத்து இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம்? இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். இதுக்கு சரியான விடை பிரயோஃபில்லம். பிரயோஃபில்லம். அடுத்து 73வது கேள்வி. பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம்? பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம்.
இதுக்கு சரியான விடை ஈஸ்ட். அடுத்து ஜின்கேமியின் விளைவால் உருவாவது. ஜின்கேமியின் விளைவால் உருவாவது. இதுக்கு சரியான விடை ஜைகோட் கருமுட்டை. ஜைகோட் கருமுட்டை. அடுத்து மலரின் இன்றியமையாத பாகங்கள். மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். அடுத்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள். இதுக்கு சரியான விடை பெரிய இறகு போன்ற சூழ் முடி. பெரிய இறகு போன்ற சூழ் முடி. அடுத்து மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். இதுக்கு சரியான விடை உற்பத்தி செல். உற்பத்தி செல். அடுத்தது இனச்சல் பற்றிய சரியான கூற்று. அதாவது இனச்சல்னா கேமிட்டுகள். கேமிட்டுகள் பற்றி சரியான கூற்று இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. அடுத்து விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை எபிடிடைமிஸ். எபிடிடைமிஸ். விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம். அடுத்து விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள். இது அடிக்கடி தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று. செர்டோலி செல்கள். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் செர்டோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்கிள்கள். கிராஃபியன் பாலிக்கிள்கள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது ஐயூசிடி? இதுக்கு சரியான விடை காப்பர் டி. காப்பர் டி. ஐயூசிடி. அடுத்து இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை. இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 7. அடுத்து கருவுறுதலுக்கு பின் டேஸ் நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது. சரியான விடை 6 முதல் 7 நாட்களில். கருவுறுதலுக்கு பின் 6 முதல் 7 நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது. அடுத்து 85வது கேள்வி. முதிர்ந்த மகரந்தத்தூளின் உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை. முதிர்ந்த மகரந்தத்தூளின் உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை. இதுக்கு சரியான விடை மைட்டாசிஸ். மைட்டாசிஸ். அடுத்து மனிதரில் ஓர் ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவாகிறது. கருமுட்டையின் நிலை. இதுக்கு சரியான விடை இருமையம். மனிதரில் ஓர் ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவாகிறது. கருமுட்டையின் நிலை இருமையம். அடுத்து 87வது கேள்வி. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. இதுக்கு சரியான விடை பண்புகளை நிர்ணயிப்பது. அடுத்து 88வது கேள்வி. எண் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. சார்பின்றி ஒதுங்குதல். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று. சார்பின்றி ஒதுங்குதல். அடுத்தது செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. இதுக்கு சரியான விடை சென்ட்ரோமியர். அடுத்தது சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது. சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம். இதுக்கு சரியான விடை மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது. இதுக்கு சரியான விடை சர்க்கரை பாஸ்பேட். சர்க்கரை பாஸ்பேட். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது. இதுக்கு சரியான விடை டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ். மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். 22 ஜோடி
ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள். அடுத்து பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களில் இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. சரியான விடை அன்யூப்ளாய்டி. அன்யூப்ளாய்டி. அடுத்து டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிகழ்வில் டிஎன்ஏவின் 2 இலைகளையும் பிரிக்கும் நொதி. இதுக்கு சரியான விடை ஹெலிகேஸ். ஹெலிகேஸ். அடுத்து இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து முறுக்கல்களை நீக்கும் நொதி. இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து முறுக்கல்களை நீக்கும் நொதி டைபோ ஐசோமெரேஸ். அடுத்து மன்னிக்கவும், டோபோ ஐசோமெரேஸ். டோபோ ஐசோமெரேஸ். அடுத்து நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி. நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி டிஎன்ஏ பாலிமெரேஸ். டிஎன்ஏ பாலிமெரேஸ். அடுத்து டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி. டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி. இதுக்கு சரியான விடை டிஎன்ஏ லிகேஸ். அடுத்து 99வது கேள்வி. இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டைப்பாதல் முடிவடைகிறது. இரட்டைப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டைப்பாதல் முடிவடைகிறது. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. ஒரு மகரந்த தூளிலிருந்து 2 ஆண் கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் 10 சூல்களை கருவுறச் செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும்? ஒரு மகரந்த தூளிலிருந்து 2 ஆண் கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் 10 சூல்களை கருவுறச் செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும்? இதுக்கு சரியான விடை 10 மகரந்த தூள்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜெனரல் ஸ்டடீஸ் 10th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் டெஸ்ட் 1க்கான காணொளி 100 வினாக்கள். இதில் 100 வினாக்கள் 200, இன்னும் ஒரு 50 வினாக்கள் இருக்குது. அதையும் நான் கொடுத்துட்றேன். அதனால் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க, இந்த காணொளி சேர்த்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஜெனரல் ஸ்டடீஸ் 10th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.